சார் இது எந்த மன்னர் கட்டினது? இது கோப்பரிஞ்சிங்க காடவராயன். சரிங்க. இதை பற்றி ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள். ஃபுல்லாக தெரியும். சொல்லுங்கள். இந்த கோபுரம், அந்த கோயிலானது கோப்பரிஞ்சிங்க காடவராயன் என்ற ஒரு மாமன்னன் இந்த கோயிலை அமைத்தான். இந்த கோயிலினுடைய பெருமையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கிய இந்த ஊரில் ஒரு முக்கியமான செய்தி இந்த ஊருக்கு என்ன, 3 அடிக்கும் கீழே இந்த ஊரில் பள்ளம் நோண்டக்கூடாது. ஏன் பள்ளம் நோண்டக்கூடாதுன்னா அரசினுடைய விதி. இங்கு கோடிக்கணக்கான ரூபாய்களும் கோடிக்கணக்கான தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் இந்த பூமிக்கு கீழே இருக்குது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கோப்பரிஞ்சிங்க காடவராயன் ஒரு பெரிய பல்லவ மாமன்னன். அவனுக்கு பேர் அழகிய பல்லவன் என்ற பெயர் உள்ளது. அழகிய பல்லவனுடைய சன்னதியில் நாம் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போது என்ன சொல்லணும்னா, இதில் தெருக்கூத்தில் சொல்லும்போது வந்தேன் 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 என்று சொல்லி ஒரு ராஜாவினுடைய பெருமையை இங்கு பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஊரானது மிக 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 பழமையானது. இது ஒரு 3-4 எம்எல்ஏக்களை வைத்து இங்கே அழகிய பல்லவன் என்ற ஒரு நாடகத்தை நடத்தினோம். அந்த நாடகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் கூடினார்கள். அப்படி கோயிலினுடைய பலிபீடத்திற்கு அப்பால் சென்று கொண்டு இருக்கிறோம். பலிபீடம் சென்ற உடனே கோபுரங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கும்போது ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கண்டகோபன் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இந்த ஏழிசை மோகனவல்லி என்ற ராஜராஜ சோழனுடைய மகள் ஏழிசை மோகனவல்லியை களவாடுவதற்காக மறுமணம் செய்து கொள்வதற்காக அவர் முயற்சி செய்து இவனோடு போரிட்டு இந்த கோட்டையை எல்லாம் இடித்து விட்டான், கண்டகோபனும் விஜயகோபனும். அப்பொழுது இடிக்கப்பட்ட கோபுரம் தான் இது சிலைகள், இந்த மண்டபம் அதிலிருந்து கட்டாதே இருக்குது. நன்றி. உள்ள அப்படிங்களா? அழகிய பல்லவன் 240 பக்கம். நான் ஒரு நேரம் அப்படி போயிட்டு இருந்தேன் தம்பி. அப்புறம் இந்த கிணறு பாரு தம்பி. சரி. தம்பி இந்த கண்டகோபன் ஆந்திராவிலேருந்து விஜயகோபன் கண்டகோபன் 2 பேர் இடிச்சுட்டாங்க. இவனை கைது பண்ணி ஆனா அவன் இவனை விரும்புறான். இந்த கோப்பரிஞ்சிங்க காடவராயனை அந்த விரும்பும்போது அவன் ஆந்திராவிலேருந்து படையெடுத்து இந்த கோயிலை இடிக்கிறாங்க. இதெல்லாம் இடிக்கப்பட்டது. கோபுரத்தான் இடிச்சாச்சு. இங்க எல்லா பெரிய அரசியல்வாதிகள்லாம் அங்கே வருவாங்க. ஒரு வருஷம் தொட்டி எதுக்கு பயன்படுத்துறோம்னு தெரியல. தண்ணி பிடிச்சி வச்சு அதுலேயே ஒரு சாதம் பண்ணலாம் பாருங்க. பசங்கிட்ட காட்டுறது. அதில் ஒரு ஆற்று, ஒரு விநாயகர் சிலை, கல்லில் ஜன்னல் பாருங்க. இதில் தான் இருக்கு. நம்ம தொழில் போடும் எல்லாரும் போடுறாங்க. அப்பலேருந்து இந்த இதை வைக்க முடியல. பாருங்க, அப்பதான் நம்ம ஆர்வமா இருக்கிறோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். அரசியலாக்கி கடைசியில் போன வருஷத்துக்கு ஒரு வருஷம் கூட நாங்கள் 1000 பேர் அவரு தொடர்ந்து வர்றது.